அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு ஒரு நல்லது நடந்து விடாதா என காத்து கொண்டிருக்கும் ரிஷபராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் நிச்சயம் ஒரு நல்ல செய்தி வரும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும், செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கார்த்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசுரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி, ராகு என்கின்ற அமைப்பு தொழிலை தூக்கிவிடும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதோடு சனி மற்றும் ராகுவை குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பதும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதும், ராசியில் ராசிநாதன் ஆட்சி பெற்றிருப்பதும் வலிமையான ஒரு அமைப்பாகவே ரிஷபராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குது. இதனால் இந்த வாரம் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு பொருளாதார தடைகள் என்பது இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ராகு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்குங்க. புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால எண்ணிய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுங்க. குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைவாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவ சிகிச்சை பலனளிக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம். தீர விசாரிக்காமல் திடீர் முடிவுகள் எடுத்துவிட்டு அவஸ்தைப்பட வேண்டாங்க. கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால மனக்கவலைகள் அதிகரிக்கும். தாயாருடைய உடல்நிலையில கவனம் செலுத்த வேண்டுங்க. சனி வக்ரம் பெற்றிருப்பதால் உறவினர்களை சரியாக கையாள வேண்டும். கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் வரலாம். அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் இவ்வளவு நாட்களாக உங்களுடைய மனதில் இருந்து வந்த குழப்பத்திற்கு பிறகு மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. திட்டமிடாமல் இந்த ஒரு காரியங்களையும் செய்யும் போது அலைச்சல்கள் அதிகரிக்குங்க. மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குவீங்க. அதே போல் மற்றவர்களின் மனதை துல்லியமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க. வம்பு வழக்குகள்ல ஓரளவு சாதகமான திருப்பங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து சென்று வழக்குகளை முடித்துக் கொள்ளுங்க. நீங்கள் பிடிவாதங்களை தளர்த்தி கொண்டு அனைவரிடமும் ஒற்றுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பேச்சில் கடமை உணர்ச்சி மிகுந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நியாயவாதி என்று பெயரெடுக்க இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் புதியவர்களின் நட்பை ஏற்படுத்தி கொள்வீங்க. வெளியில் கொடுத்திருந்த கடன்கள் திரும்பவும் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களின் முயற்சிகள் அனைத்து
அனைத்திலுமே வெற்றி வாகை சூடுங்க. உங்களுடைய கவலைகள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய வீட்டை குடிபெயரும் வாய்ப்பும் உண்டாக இருக்கு. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைப்பட்டு இருந்த பயணங்களை மேற்கொள்ள இருக்கீங்க. நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் ஏற்பட்ட விரோதங்கள் மறையுங்க. பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் மேலான உதவிகளை உங்களுக்கு செய்ய இருக்காங்க. இதனால நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையுங்க. அரசு துறைகளின் மூலம் எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு இந்த வாரத்தில் நிச்சயம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகலாம். தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. எனவே இதிலும் மிகவும் கவனத்துடன் ஈடுபடுவது நல்லதுங்க. அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவு ஏற்பட இருக்கு. சிந்தித்து செயல்படுவது நன்மை தருங்க. அதே போல பணவரவு இருக்குங்க. அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டி இருக்கும். பெரியோர் உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம காரிய தடைகள் வரலாம். வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் தொடர்பான பணிகள்ல தாமதம் ஏற்பட இருக்கு. வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அடுத்தவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்கும் போது எச்சரிக்கை தேவை. அது மட்டுமில்லாமல் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டிற்கு நீங்கள் ஆளாக நேரலாம். அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க. வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கதாங்க செய்யும். அது மட்டுமில்லாமல் மற்றவர்களுடைய பிரச்சனை தீர நீங்கள் பாடுபட இருக்கீங்க. ரிஷபராசினியர்களுக்கு காரிய தடை தாமதங்கள் ஏற்படலாம். அதனால் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம். அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயிகளுக்கு மகசூல் நன்றாக இருந்தாலும் கொள்முதல் விற்பனை என்பது சீராக இருக்காது. இடைத்தரகர்கள் உங்களின் லாபத்தில் பங்கு போட காத்திருக்காங்க. சிலர் போட்டிகளையும் வயல் வரப்பு சண்டைகளையும் சந்திக்க நேரிடும். மற்றபடி சிலருக்கு பழைய கடன்கள் வசூலாகும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. அனுமனையும் வழிபடுங்க. ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.